பாயாசம் மணிக்கு வந்து சப்பாத்தியும் செய்யப்போறோம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காண்டி வெஜிடபிள் குருமா பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சிம்பிளா ஈஸியா இன்னைக்கு ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு குருமா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். அதுல வந்து கொஞ்சம் சோம்பும் பட்டையும் பட்டை கிராம்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பொடிசா கட் பண்ண வெங்காயம், ரெண்டு கருவேப்பிலை, சும்மா வாசனைக்கு ரெண்டு புதினா. சப்பாத்திக்கு இந்த குருமா வந்து ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய குருமா சப்பாத்திக்கு. சும்மா வாசனைக்கு ரெண்டு பச்சை மிளகாய், இதுல உங்களுக்கு யாருக்கும் அல்சர் இருந்தா, அல்சர் உள்ளவங்க இந்த பச்சை மிளகாய அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அல்சர் பிரச்சனை உள்ளவங்க இந்த பச்சை மிளகாய் சமையல இருந்து அவாய்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கட்டாயம் அந்த வயிறு எரிச்சல் அது இருக்காது. சும்மா என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன இதுதான் ஒரு டிப்ஸு. அப்புறம் தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். சால்ட்டு, சீக்கிரமா வேகிறதுக்கு சால்ட்டு. இப்ப நம்மளுக்கு கேஸ் உடைய தட்டுப்பாடு வருது. நம்ம இந்த மாதிரி ஒரு வெங்காயம் கட் பண்றது ஒன்று வாங்கிட்டீங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா ஜூஸியா அடிச்சு தருது. நம்ம எந்த அளவுக்கு வெங்காய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இது கட் பண்ணிக்கலாம். என்னோட பையன் ஆர்டர் போட்டு கொடுத்தா எனக்கு இது நல்லாவே யூஸ் ஆகுது. இப்ப நமக்கு கேஸ் உடைய தட்டுப்பாடு வர்றதுனால இது மூலமா நமக்கு இந்த தக்காளி எல்லாம் ஜூஸியா அடிச்சு தரனால கொஞ்சம் கேஸ் சட்டுன்னு வெந்துருது. கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒண்ணு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அவசரத்துக்கு வந்து யூஸ் ஆகும். கொஞ்சம் மஞ்சத்தூள்,
உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமான காய்கறி சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் குடமிளகாயும் கேரட்டும் தான் சேர்க்க போறேன். இது சட்டுன்னு வேகட்டும். நம்ம சட்டுன்னு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். காய் இன்னைக்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய்ஸ், இப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறதுனால ஒரு மாதிரி பதட்டமாகவும் தயக்கமாகவும் இருக்கு. அதனால ஒரு பொருள் இதில் நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்க மறக்காம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து தேங்காயும் நிலக்கடலை இது ரெண்டையும் அரைச்சு ஒரு பேஸ்ட் எடுத்துட்டு வந்துடுவோம். இதுல வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதுல கரம் மசாலா இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம். காய் வந்துரு. நம்ம அரைச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இது கொதி வரட்டும். அது கொதி வரவும் மல்லித்தலை போட்டு இது இறக்குனா சிம்பிளா ஒரு குருமா ரெடி. அவசரத்துக்கு குருமா ரெடி. என்னோட சமையல் வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க குருமா. நம்மளோட மல்லித்தலை சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு கூட நல்லா இருக்கும். வெறும் சிம்பிளா தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கட்டாயம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்டு அம்மா வந்து குருமா எப்படி உண்மையாவே நல்லா இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்லயே செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும்.
அதே மாதிரி நாங்க இப்பதான் புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஆல் பட்டனையும் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்க ஆதரவு டேக் கேர். ஓகே, பை பை.